السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِي. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: أقرب ما يكون العبد إلى الله وهو ساجد. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிகச் சிறப்பான நம்முடைய சங்கை மிக்க உலமா பெருமக்கள் அற்புதமான சமூகத்தினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக ஆக்குவதற்கு ஒரு பரக்கத்தான நிகழ்வை இங்கே நம்முடைய பகுதியின் உலமா பெருமக்கள் எல்லோரும் இணைந்து மிக அழகான ஏற்பாடாக, பார்வைப்படும் இடமெல்லாம் ஆண்களும் பெண்களும் இங்கே ரொம்ப பக்தியோடு, பேணுதலோடு, இந்த மார்க்கமே பக்தி மார்க்கம். பக்தி இல்லாது இறைவனின் அருளை அடையவே முடியாது.
பக்தி பரவசத்தோடு இங்கே நீங்கள் கூடியிருப்பது எங்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சிறப்பான இந்த நிகழ்வின் மரியாதைக்குரிய தலைவர் மௌலானா மௌலவி சையத் அலி ஆலிம் பைசி ஹதரத் பெருந்தகை, அழகாக தொகுத்து வழங்குகிற என்னுடைய அன்பு சகோதரர் முகமது யாசின் பைசி அவர்கள், இங்கே நிரம்ப அமைந்திருக்கிற உலமாக்கள் சித்திக் பைசி இருக்கிறார், எங்களுடைய அப்துல்லா மௌலானா மௌலவி ஹதரத் பெருந்தகை, நிறைய உலமாக்கள். திருமங்கலத்தை பொறுத்தவரையில் உலமாக்கள் அத்தனை பேர்களும் ஒரு ஆன்மீக தீட்சணம் பெற்று இருப்பதால் எல்லோரையும் பிள்ளையாகவே பார்ப்பது. அதனால் பேர் சொல்கிறத மௌலானா மௌலவின்னு சொல்கிறத விட அப்துல்லா எப்படி இருக்கிறீங்க, சித்திக் எப்படி இருக்கிறீங்கெல்லாம் பேசி பழகிவிட்டோம். ஆனாலும் மிக ஒழுக்கமும் பண்பும் மிகச்சிறந்த சமூக அக்கறையும் எல்லாவற்றுக்கும் மேலால் மிக உயர்வான நல்லடக்கமும் பணிவும் பெற்ற உலமாக்கள் நிறைந்திருக்கிற இந்த சபையில் அருமையான சமூக மக்களுக்கு எனக்கு பின்னாலே இங்கே நல்லதொரு உரை நிகழ்த்த இருக்கிற என்னுடைய கல்லூரி காலத்தின் நண்பர், நானும் இல்யாஸ் ஹதரத் அவர்களும் ஒன்றாக ஹிஃபுது ஓதினோம். என் கல்லூரி காலத்தினுடைய நண்பராக ஜமாத்துல் உலமாவினுடைய மாநில துணை செயலாளராக இருக்கிற பாசம் நிறைந்த அன்பு சகோதரர் இல்யாஸ் ஆலிம் ரியாஸ் ஹதரத் அவர்களும், இன்னும் இங்கே நிறைய உலமாக்கள் உங்களுக்கு அழகான செய்திகளை தர இருக்கிறார்கள். இந்த மிகச்சிறப்பான நேரத்தில் உங்கள் மனதில் எனக்கு தரப்பட்ட தலைப்பின் கீழ் சில செய்திகளை நான் பதிவு செய்ய வேண்டும். வாழும் இந்த வாழ்க்கை அர்த்தமில்லாமல் போனால் வாழ்ந்ததே கேள்விக்குறியாகிவிடும். வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை சொல்லி தந்தவர்கள் அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கென்று சில இலக்குகளும் இருக்க வேண்டும், எனக்கென்று சில வாழ்க்கையின் உயர்வுக்கான திட்டங்களும் இருக்க வேண்டும். எந்த ஒரு இலக்கும் இல்லாத வாழ்க்கைக்கு வேறு வாழ்க்கையாது. என் உயர்வுக்கான எந்த திட்டமும் இல்லாமல் வாழ்வது அது ஒரு அழகான வாழ்க்கையாக எப்படி ஆக முடியும்? இலக்கு இல்லாதவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை. அல்லாஹ்வும் திருமறையில் திருக்குர்ஆனை உங்கள் வெற்றிக்காக என்கிறான். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வெற்றி பெறும் வாழ்க்கையை நான் காட்ட வந்தேன் என்கிறார்கள். மன்னஜாத்து யா ரசூலல்லாஹ், நபியின் தர்பாரில் ஒருவர் வந்து கேட்டார், நான் வெற்றி பெற வேண்டும், வழி சொல்லுங்கள் என்கிறார். ஆனந்தம் அடைகிறார்கள் அண்ணல் எம்பெருமான். வெற்றிக்கு வழி, அப்படியெல்லாம் சமூகத்திலிருந்து கேள்விகள் வர வேண்டும். நான் எப்படி வெற்றி பெறுவது? இரு உலகிலும் வெற்றி பெற வேண்டும். என் வாழ்க்கை இங்கேயும் வெற்றியாக வேண்டும். நாளை மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை உண்டு, அங்கேயும் நான் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறவில்லையா, இந்த வாழ்க்கையை நான் வீணாக்கி இருக்கிறேன் என்று பொருள். மறுமைக்கு மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, அதற்கான வெற்றிக்கு நான் இங்கே திட்டமிடவில்லையா, நீண்ட நெடும் காலத்தை நான் இழந்து விடுகிறேன் என்பதுதான் அதற்கு பொருள். நான் இங்கேயும் ஜொலிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். நாளை மறுமையிலும் ஜெயிக்க வேண்டும், ஜொலிக்க வேண்டும். நன்கு ஞாபகம் வையுங்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இன்னொருவர் கேட்டார், துல்லனி அலா அமல் இன் அமில்துஹு, எனக்கு ஒரு அமல் வேண்டும், என் வாழ்க்கையை நான் சீராக்குவதற்கும் சீர்தூக்குவதற்கும், என் வாழ்க்கையை உயர்வாக்குவதற்கும் ஒளிமயமாக்குவதற்கும். அவர் கேட்கிறார், என் வாழ்க்கையை சீராக்க வேண்டும், சீர்தூக்க வேண்டும், ஒளியாக்க வேண்டும், உயர்வாக்க வேண்டும், வழி வேண்டும் என்கிறார். அதிலே நான் கேட்ட வழி எப்படி இருக்க வேண்டும்? அஹப்பன் அல்லாஹ் வ அஹப்பனி அன்னாஸ். இந்த மண்ணில் வாழ்கிற வரையிலும், மண்ணை விட்டும் விடைபெற்ற பின்னாலும் மக்கள் என்னை நேசிக்க வேண்டும், என்னை படைத்தவனும் என்னை நேசிக்க வேண்டும்.
எத்தனை உயரிய திட்டம் உள்ள மனிதர்களை தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணில் உருவாக்கினார்கள். நான் அனைத்துக்குள்ளேயும் நின்று பேச இயலாது, நேரமில்லை. அன்னலார் வெற்றிக்கான வழியை சொல்கிறார்கள். 3 காரியங்களை இங்கே நான் விளக்க நேரமில்லை. எனக்கு கொடுத்த தலைப்பின் கீழ் மாத்திரம் சில செய்திகளை நான் சொல்ல வேண்டும். மனிதர்களில் என் வாழ்க்கைக்கான வெற்றியை சொல்லுங்கள் என்று கேள்வி எழுப்புகிறவர்களை அன்னலார் இந்த மண்ணில் முகவரிப்படுத்தி காட்டுகிறார்கள். நான் ஜொலிப்பதற்கான வாழ்க்கைக்கான வழியை சொல்லுங்கள் என்று கேட்கிறார் இன்னொருவர். தாங்கள் சொல்லித் தரும் வழி, என்னை படைத்தவன் என்னை நேசிக்க வேண்டும், இந்த பாருலகில் மனிதர்களும் என்னை நேசிக்க வேண்டும். இது சாதாரண கேள்வியா? பாருலகில் வாழும் மனிதர்களால் நான் நேசிக்கப்பட வேண்டும். என்னை படைத்தாலும் இறைவனால் நேசிக்கப்பட வேண்டும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மட்டும் சொன்ன பதில லேசா சொல்லிட்டு தொடருகிறேன். மக்கள் எல்லாரும் நேசிக்கணும், அதான் அழகான வாழ்க்கை. மக்கள் நேசிக்கணும் ஒண்ணு, அது நல்ல வாழ்க்கை தான். அதுக்கு என்ன வழி? மக்களிடத்தில் இருக்கிற எந்த ஒன்றையும் நீ எதிர்பார்த்து வாழாதே, மக்களிடத்தில் இருப்பதின் மீது ஆசைப்படாதே. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மக்களை எதிர்பார்க்காதீர்கள், யாரிடத்திலும் இருப்பதின் மீது ஆசைப்படாதீர்கள். இது ஒரு அழகான ஆன்மீக வாழ்க்கை, மிகச்சிறந்த ஆன்மீக பாட்டை தான் நாம் வாழ்ந்த பாட்டை, இனி வாழ இருக்கிற பாதை. எந்த மக்களையும் எதிர்பார்க்காதீர்கள். பெத்த மகனிடத்தில் கூட உங்களுக்கு எதிர்பார்ப்பு வேண்டாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மகனை எப்படி உருவாக்கணும், அவன் ஒன்றும் தராமல் இருக்கிறானே, எதிர்பார்க்காதீர்கள். உலகத்தில் யாரின் கையிலும் பையிலும் இருப்பதின் உங்கள் ஆசைகளை சுருக்கி விடுங்கள், எல்லா மக்களாலும் நேசிக்கப்படுவீர்கள். பிள்ளைங்க விழுந்து விழுந்து பெற்றோர்களை கவனிக்கிறாங்கன்னா அந்த பெற்றோர்கள் அவன்கிட்ட அதைத்தான் இதைத்தான் கேட்கல வைங்கல, அத்தா என்ன வேணும்னு இவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். அவங்க கேட்க ஆரம்பிச்சாச்சுன்னா இவன் கவனிப்பதையும் குறைச்சிக்கிடுவான். உயிருக்குயிரான நண்பர்கள் என்னடா உனக்கு வேணும்னு கேட்பாங்க. நான் ஒண்ணுமே என்னுடைய எதிர்பார்ப்பு அவன்கிட்ட சொல்லலைன்னா காலமெல்லாம் என்னை எப்படியாவது உயர்த்த நினைப்பான். என் எதிர்பார்ப்பை சொல்லிவிட்டால் அவனுக்கும் எனக்கும் உள்ள நட்பிலும் கூட கீறலும் விரிசலும் விழும். எதிர்பார்க்கிற வாழ்க்கை ஆபத்தானது, ஆரோக்கியமற்றது. அது இறைவனின் நெருக்கத்திற்கு தூரமானது. ஏன்? இறைவனை நெருங்கும் போது அடியார்களிடத்தில் என்ன எதிர்பார்ப்பு என்று கேட்கிறார்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு? தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார், எனக்கு என்ன கவலை? வத்தவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத், வாழ்க்கையில் மரணமே இல்லாது உங்களை ஆளுகிற இறைவனை மாத்திரம் நம்புங்கள். யாரை நம்பி என்ன பலன் என்பதை விட பல பேருக்கு நான் நலவு செய்ய வேண்டும், யாரிடத்திலும் எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கக்கூடாது. எல்லா மக்களின் நேசம் கிடைக்கும். இதை நீங்க எல்லாரும் பதிவு செய்துக்கிறணும். வாழ்க்கையில எல்லாருடைய நேசத்தோடு வாழணும். என் மனைவியின் நேசம் வேணும், என் பிள்ளைகளின் நேசம் வேணும், என் பெற்றோர்களின் நேசம் வேணும். வாழும் மனித உலகம், சமய மக்கள் எல்லோரும் நாம் எல்லாம் ஒரு தாய் மக்கள். இங்கே மதங்கள் நம்மை பிரிக்க கூடாது, இனங்களால் நாம் வேற்றுமைப்பட்டு விடக்கூடாது. இங்கே பல சகோதர மதத்தவர்கள் எல்லாம் இருக்கிறோம். நமக்கிடையே அழகான ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஒன்றுபட்டு இணக்கத்தோடு வாழ இறைவன் அருள் பாலிப்பானாக. ஒரு விஷயம் என்ன? எதிர்பார்ப்பு யார்ட்டே இருக்கக்கூடாது. அல்லாஹ் என்ன பிரியப்படணும், அதுக்கு என்ன வழி? உலகத்துல உன்னுடைய ஆசையை குறைச்சிக்கான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தின் மீது ஆசையை குறைச்சி, இஸ்ஹது ஃபித் துன்யா யுஹிப்புக்கல்லாஹ், உலகத்தில் உன் ஆசையை குறைத்து விடு. உலகத்தில் பற்றில்லாமல் வாழ முடியுமான்னு கேட்கிறாங்க. முடியும். அப்படி வாழ், படைத்தவன் உன்னை நேசிப்பான். நான் சொல்றது உலகத்தை விட்டு விட சொல்லல, உலகத்தை விட்டு தூரமாக சொல்லல, சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லல. வியாபாரம் செய்யணும், சம்பாதிக்கணும்,
திரைகடலோடியும் திரவியம் தேடு என்ற தாற்பரீகத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள். உழைக்க வேண்டும், பிறர் உழைப்பில் வாழக்கூடாது என்ற தத்துவத்திற்கு நாம் சொந்தமானவர்கள். வேர்வை சிந்திய உடலை வள்ளல் நபி நேசிக்கிறார்கள். கை சுரத்து போன கையை, தழும்பு விழுந்த கரத்தை அன்னலார் முத்தமிட்டார்கள். ஏன்? அது உழைக்கும் கரம் என்றார்கள். தலபுல் ஹலாலி ஃபரீலத்துன் பஅதல் ஃபரீலா, உழைப்புக்காக நீ நேரம் கொடுப்பதும், பொருளை தேடுவதும், வருமானத்திற்காக நீ பாடுபடுவதும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையில் இதுவும் ஒரு கடமை என்று சொன்னவர்கள் சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உழைக்கிறது விட்டு யாரையும் சோம்பேறியெல்லாம் ஆக்கிறது இல்லை. உழைக்கணும், சம்பாதிக்கணும், வருமானத்தை உண்டாக்கணும். இதில் எந்த இருவேறு கருத்தும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலால் உலகத்தினுடைய ஆசை வரக்கூடாது. கல்புல ஆசை வந்தால் தவறாக அந்த உழைப்பு போகும், தப்பாக போகும். இன்னொருவரை அடித்து வாழச் சொல்லும், ஏமாற்றச் சொல்லும், மோசடியை தூண்டும், தொழில் தர்மங்களை மீற வைக்கும். தொழில் தர்மங்களை மீற வைக்கும். அல்லாஹ் எதை தடுத்தானோ அதில் ஈடுபட வைக்கும். அது ஆசை. ஆசை வேண்டாம். உன் தொழில் தர்மம் கூட நேர்மை காக்கப்பட வேண்டுமா? உலக ஆசை இல்லாத தொழில் இருக்கட்டும். அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானா? நான் சொன்னேன், ஒரு இலக்கோடு வாழ வேண்டும். வெற்றிக்கான வழி என்ன என்று கேட்கிறவர்களை உருவாக்கினார்கள். உலகத்தில் நான் ஜொலிப்பதற்கான வழியை தாருங்கள் என்று கேட்டவர்களை உருவாக்குகிறார்கள். இங்கே வெற்றி என்பது என் இலக்காக வேண்டும். வாழும் இந்த உலகில் நான் வெற்றி பெற்றுதான் மரணிக்க வேண்டும். நாளை மறுமையிலும் ஜெயிக்கணும். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைத்தால் வெற்றி நிச்சயம் என்கிறார்கள். இறைவனின் நெருக்கம் வேணும். எங்க அசர்த்தோடு நான் நெருங்கலாம், நண்பரோடு நெருங்கலாம், என் மனைவியோடு நெருங்கலாம், பிள்ளைகளோடு நெருங்கலாம். இறைவனோடு நெருங்குவது என்றால் என்ன? எல்லாரும் சொல்றோம் இறை நெருக்கம். இறை நெருக்கம் என்றால் என்ன? எப்படி நெருங்குவது? ஆனால் ஒன்று உறுதி, இறை நெருக்கத்திற்கு பின்னால் தோற்றவர்கள் வரலாற்றில் இல்லை, உலகிலும் தோற்றவர்கள் இல்லை, மறுமையிலும் தோற்றவர்கள் இல்லை. இறை நெருக்கம் வெற்றியின் முகவரி. அலாமாத்துன் நஜாத் என்று எழுதுகிறார்கள். அலாமாத்துன் நஜாத், உலகத்திலும் மறுமையிலும் நீ வெற்றி பெறுவதற்கான அடையாளம் குர்புன் இலல்லாஹ், அல்லாஹ்வின் நெருக்கம் பெற வேண்டும். அந்த நெருக்கம் உலகிலும் ஜெயிக்க வைக்கும், மறுமையிலும் ஜெயிக்க வைக்கும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அந்த அடையாளங்களை பலதாக பதிவு செய்கிற போது அதில் நான் ஒரு குறிப்பிட்ட 4 அம்சங்களை மாத்திரம் உங்களுக்கு பதிவு செய்கிற நோக்கம், நாளைக்கு வாழ்க்கையில எடுத்துக்கிறணும். நம்ம எல்லாரும் இறைவனின் நெருக்கம் பெறணும். மக்களோடு நெருக்கம் பெறுற மாதிரி இறைவனோடு ஒரு நெருக்கம் நமக்கு கிடைச்சிடணும். படைத்தவன், அவனை விட்டும் விலகி எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. அவனை விட்டும் தூரமாகி வாழ்க்கையில நான் நிம்மதியும் பெற முடியாது. எப்படி தூரமாகுவது? 24 hour என்னோடு அவன் இருப்பதாக வாக்களிக்கிறான். ஒகுவமாக்கும் ஐனமாக்குந்தும், நீங்கள் பெட்ரூமில் இருந்தாலும், நீங்கள் படுக்கையில் இருந்தாலும், ஆகாயத்தில் பறந்தாலும், கப்பலில் பயணித்தாலும், நீங்கள் வாகனங்களில் சென்றாலும், விழித்திருந்தாலும், உறங்கினாலும் உங்களோடு அவன் இருக்கிறான் என்று திருக்குர்ஆனிலேயே பதிவு செய்தான். அவன் நம்மோடு. அவன் கண்ணை மறைத்து நான் வாழ முடியாது. இறைவனுக்கு தெரியாம ஏதாவது செய்துட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? நாங்கள் கற்றுக் கொடுக்கிற ஆன்மீகத்தின் அடிப்படை, அவன் கண்ணை மறைத்து ஒன்றும் நடக்காது. அவனுக்கு தெரியாமல் எதையும் செய்துவிட முடியாது. அவன் நம்மோடு, அவன் நம்மோடு இருக்கிறான் என்று திருக்குர்ஆனில் வாக்களிக்கிறான். நான் அவனோடு நெருங்குவதற்கு எப்படி நெருங்குவது? அந்த வழிகளை நம்முடைய ஆன்மீகத்தினுடைய அறிவுலகத்தின் மேதைகள் அழகாக விவரிப்பார்கள். முதல் விஷயம், ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும், ஏன்னா நாளைக்கு நீங்க வாழ்க்கைக்கு எடுத்துடணும். அவனை விட்டுமெல்லாம் விலகி போயெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைச்சிடாதீங்க. இங்கேயும் ஜெயிக்கணும், அங்கேயும் ஜெயிக்கணும். அதற்கான வழிகளை இங்கே சொல்வேன். முதல் வழி, அவனை நெருங்குவதற்கு அவனுடைய கடமைகளில் கண்ணும் கருத்துமாக வாழ வேண்டும்.
அவனிட்ட கடமை, அதில் நான் கொஞ்சமும் பிசகிவிடக்கூடாது. கடமைகளிலே கவனம். எங்கும் போகலாம் வரலாம், கடை திறந்திருந்தாலும் கடமை வரும்போது அதை விட்டு விட்டு உள்ளே வர வேண்டும். கடமையை எப்போதும் கவனத்தோடு, கடமைகளில் கவனம் சிதறினால் இறை நெருக்கத்தை விட்டும் கொஞ்சம் தூரமாகிறோம். தாய்மார்களுக்கு சொல்கிறேன், நேரம் தவறாமை இறை கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். இறைவனின் அழைப்பு வரும்போது அந்த அழைப்புக்கு பதில் சொல்வது. குறிப்பாக தொழுகையில் இருந்து நாம் துவங்குகிறோம். அவன் எப்படிப்பட்ட கடமைகளை எல்லாம் நமக்கு சொன்னானோ அந்த கடமைகள் எத்தனை என்று இங்கே விவரிக்க இயலாது. அவன் சொன்ன கடமைகள் காலம் வரும்போது அந்த கடமையை காப்பாற்றுவதில், அந்த கடமை நம்மிடத்தில் முழுமையாக நிறைவேறுவதில் அக்கறை இருக்க வேண்டும். சாக்கு போக்குகள் சொல்லக்கூடிய நிலை வரக்கூடாது. சின்ன சின்ன காரணங்களை சொல்லி கடமைகளை விட்டு வெளியில வந்துடக்கூடாது. கடமையான இபாதத்தில் கவனத்தோடும் ஈடுபாடோடும் இருப்பார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கம் கிடைச்சிடும். அல்லாஹ் அவங்களை எல்லாம் ரொம்ப பிரியப்படுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு அடியானுக்கு நெருக்க வர்ற இடம் எதுன்னு தெரியுமா? இல்லை யா ரசூலல்லாஹ், அக்ரபு மா யகூனுல் அப்து இலல்லாஹ் வஹுவ சாஜித். கடமையான தொழுகையாகட்டும், அது உபரியான வணக்கமாகட்டும், சுஜூதுல போய் உன் நெத்தி பூமியில பட்டு அவன் முன்னால் வீழ்ந்திருப்பாயா, அங்கே உன்னை அவன் நெருங்கி விடுகிறான் என்றார்கள். இல்லை, நீ அவனையும் நெருங்கி விடுகிறாய். நான் என் ரப்பை நெருங்கும் நேரம், ஷைத்தான் அடியாறுகளோடு தொடர்பு கொள்ள முடியாத இடம் ஒன்று இருக்குமையானால் உன் நெத்தி பூமியில் விழும் இடம் என்றார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுஜூதில் நான் இருக்கிற போது ஷைத்தான் நம்மை ஆக்கிரமிக்கவே முடியறதில்லை, நம்ம கிட்ட வர்றதில்லை. அந்த இடம் அவனுக்கு மட்டும் சொந்தம். நீ சுஜூதிலே இருந்து அவனோடு இருக்கிற நேரம் உனக்கும் அவனுக்கும் நெருக்கம் வரும் நேரம். அதனாலதான் சுஜூதுல இருந்து கேட்கிற துவா ஒப்புக்கொள்ளப்படுங்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் அன்பர்களே! அவனை நெருங்கும் நேரம், நான் இறைவனோடு என் நெத்தியை வைத்து அவன் தர்பாரில் வீழ்ந்திருக்கும் நேரம். அப்படியானால் என் பெருமான் சொல்வார்கள், அக்ஸிர், அதிகமாக சுஜூதை நீங்கள் உண்டாக்குங்கள். எவ்வளவு சுஜூத் செய்ய முடியும்? வெறும் சுஜூதா செய்துட்டு இருக்க முடியும்? சுஜூத் என்றால் தொழுகை. அதிகப்படுத்துங்கள். பெருமானாரின் தர்பாரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர் ஒருவர் அதிகாலையில் தஹஜ்ஜத்தில் மஸ்ஜிது நபவியிலே வாசலில் தூங்காமல் காத்திருந்து காரூனிய சிலரை சந்திக்கிறார். என்னான்னு கேட்டாங்க. யார சொல்லதான், வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவை அதுவும் இல்லை, தங்களுக்கு கிதுமத் செய்ய வந்தேன் என்றார். அகால பணி, மதீனாவின் பணி கொஞ்சம் கடுமை. அந்த பணியிலும் இரவெல்லாம் வீட்டில் தூங்காமல் வாசலில் படுத்து கிடந்து அன்னலார் விழித்த போது ஓடி வந்து என்ன பணி செய்ய வேண்டும் தாங்களுக்கு ஹிதுமத்? என் பெருமான் அகமகிழ்ந்து கேட்டார்கள், சல்மா பதாலக், என்ன வேணும்னாலும் கேளு, நான் கொடுக்கிறேன். நீ ரொம்ப உயர்வான இடத்திற்கு வந்து விட்டாய், உன் தூக்கத்தை கூட தியாகம் பண்ணிவிட்டு அல்லாவையும் அவன் தூதரையும் சந்தோஷப்படுத்த வந்திருக்கிறாய் இல்லையா, கேள், தருகிறேன். அவர் சொன்னார், எனக்கு துன்யாவில் ஒண்ணுமே வேண்டாம் என்றார். என்னப்பா நீ புத்திசாலியா இல்லையாப்பா? புத்திசாலின்னா உலகத்தில் நிறைய கேட்கணுமே. இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை விட்டு அதெல்லாம் கேட்க விரும்பல. என்ன வேணும்? தங்களோடு நான் சொர்க்கத்தில் அருகாமையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வானா. முராஃபகத்தக பில் ஜன்னா. இந்த பாடம் லட்சோப லட்ச இதயத்தில் கொண்டு சேர்க்க முடிஞ்சிச்சு. முராஃபகத்தக பில் ஜன்னா, சொர்க்கத்தில் தங்களுக்கு அருகாமையில் தோழமையில் இருக்க வேண்டும். பெருமானார் சொன்னாங்க, நல்ல விஷயம், ஆனால் உயர்வான விஷயம், அதையெல்லாம் தாண்டி ரொம்ப பெரிய விஷயம் தருகிறேன். ஆனால் நீ ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி? இன்னி அலா கஸ்ரத்து சுஜூத், நிறைய சுஜூது செய். அல்லாவும் உன்னோடு நெருக்கமாயி என் நெருக்கத்தை உனக்கு தந்து விடுவான். இன்னி அலா கஸ்ரத்து சுஜூத். அண்ணனார் கேட்டால் அவன் கொடுக்க தயார். என் பெருமான் கையேந்தினால் அல்லாஹ் கொடுக்க தயார். ஆனால் என் பெருமான் கையேந்தி மாத்திரம் கொடுக்க விரும்பவில்லை. அவன் நெருக்கத்தில் இருந்து கேள், நீ நிறைய சுஜூது செய், கடமைகளில் கவனம் எடு, அவனுக்கு முன்னால் வீழ்ந்து கிடக்க பழகிவிடு, அவன் நீ நினைத்ததை நிறைவேற்றுவான். அப்போ என்னுடைய மறுமையின் வெற்றி என்பது அன்னலாருக்கு அருகாமையில் இருப்பதை விட வேறு என்ன வேணும்? அது கூட அவன் நெருக்கத்தில் தான் கிடைக்கும் என்றார்கள் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுஜூது தான் அவனுடைய பெரிய நெருக்கம் என்று எம்பெருமான் சொல்வார்கள். கடமையில கவனம் இருக்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நேரம் வந்துச்சா தொழுதுறணும். வாங்க சொல்லிட்டாங்களா, தொழுகைக்கான கவனம் கொண்டு வந்துடணும். என்னுடைய உழைப்புக்கு நேரம் கொடுப்பதை போல்
என் மனைவிக்கு நேரம் கொடுப்பதை போல், என் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்பதை போல், சமூகத்திற்கு நேரம் கொடுப்பதை போல், இன்னலி மஅல்லாஹி ஸாஅத், நான் அல்லாஹ்வோடும் நேரம் கொடுக்கிறேன் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படைத்தவனுக்கு நேரம் கொடுப்பதில் நீங்கள் பொடுபோக்காக இருந்தால் நெருக்கம் என்பது ரொம்பவே யோசிக்க வேண்டியது வரும். படைத்தவனோடு நேரம் கொடுக்க வேண்டும். நீங்கள் தான் உங்களை தொட்டு பார்த்து சொல்ல வேண்டும், நான் எத்தனை மணி நேரம் என் ரப்போடு கொடுத்திருக்கிறேன், எத்தனை வினாடிகள், எத்தனை மணித்துளிகள் அவனோடு கொடுத்தேன். நபி பெருமானார் ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? உன் 24 மணி நேர வாழ்விலும் அவனோடு நீ நேரம் கொடுத்து விடு. நீ தொழிலுக்கு போ, வேண்டான்னு சொல்லல, அவன் நினைவிலேயே போ. அந்த தொழிலும் புனிதமாகும். அவன் நினைவில் இருந்ததால் நெருக்கமும் நசீபாகும். ரொம்ப பெரிய விஷயம். எனவே சஹாபாக்களுடைய வாழ்க்கை அழகிய முன்மாதிரி. அல்லாட்ட அவங்க ரொம்ப பெரிய நெருக்கத்தை தேடினவங்க. ஜுபைரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னலி குல்லி நபியின் ஹவாரியும் ஹவாரியா ஜுபைர். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா நபிமார்களுக்கும் மெய்காப்பாளர் இருப்பதை போல் என் காப்பாளர் ஜுபைர். அந்த பாரம்பரியம் எப்படி வருது பாருங்க. சையதுனா ஜுபைர் நபியினுடைய இத்தனை பெரிய நெருக்கம், அல்லாவின் பெரும் நெருக்கம். அவங்க பேர புள்ள ஆமிர் இப்னு அப்துல்லா, ஜுபைர் ரலியல்லாஹு பேர புள்ள. நீங்க நல்ல விளங்குங்க, நீங்க எவ்வளவு அழகாக வாழ்வீர்களோ உங்கள் அடுத்த தலைமுறைகளையும் அந்த வரிசையில் அல்லாஹ் உங்களுக்கு வாரிசாக கொண்டு வருவான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. என் பிள்ளை சரியாகணுமா, நான் சரியாகணும். என் பிள்ளை இறைவனுக்கு நன்றி உடையவனாக இருக்கணுமா, நான் இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும். என் பெற்றோர்களோடு நான் அழகாக நடக்கிறேனா, என் பிள்ளைகள் என்னோடு அழகாக நடப்பார்கள். நான் எங்க உம்மாவை கண்ணியப்படுத்தல, என் தந்தைக்கு மரியாதை கொடுக்கல, அப்படி பிள்ளைகளே மண்ணில் நடப்பார்கள். எப்படி நடப்பீர்களோ அப்படி நடத்தப்படுவீர்கள். யாரையாவது கேலி செய்வீர்களா, உங்களை கேலி செய்யப்படும். யாருக்காவது தீங்களிப்பீர்களா, உங்கள் மீது தீங்களிக்கப்படும். யாரையாவது காயப்படுத்துவீர்களா, நீங்கள் காயப்படுத்தப்படுவீர்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம். ஏன்? உலகத்தில் என்ன கொண்டு யாருக்கும் துன்பமே வரக்கூடாது, யாரின் மீதும் அநியாயமாக என் கைப்பட்டு விடக்கூடாது, யாரின் உரிமையிலும் வரம்பு மீறி நான் ஈடுபட்டு விடக்கூடாது. அங்கேதான் என் ரப்புக்கும் எனக்கும் நெருக்கம். ஹஜ்ரத் சய்யிதுனா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நபி பெருமானாரின் ஹவாரி என்று இமாம் புகாரி எழுதுகிறார். என்னுடைய வாழ்க்கையின் துணை காப்பாளர், மெய்காப்பாளர் என்கிறார்கள் எம்பெருமான். அல்லாவின் நெருக்கம் பெற்ற ஜுபைர், அவங்க பேர பிள்ளை, மகன் இல்ல, மகனின் மகன் ஆமிர் பின் அப்துல்லா. எத்தனை பெரிய இடத்தில் வந்து சேருகிறார். ஆமிர் பின் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடைசி வரைக்கும் பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க. எங்க போனாலும் பள்ளிவாசல் வாழ்க்கை. உடல்நிலை குன்றி போறாங்க. அசர் தொழுதுட்டாங்க. அசருக்கு பின்னால நிலை மாறுது. முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, கைகாலெல்லாம் பதட்டமாகுது. எழுந்திருச்சா உட்கார முடியல, நிக்க முடியல, உட்கார முடியாது, நிக்க முடியாத நிலை. அந்த நேரம் படுத்திருக்கிறாங்க. பக்கத்துல மஸ்ஜித், பள்ளிவாசல்ல பாங்கு சத்தம் கேட்ட உடனே சொன்னாங்க, என்ன கையை தூக்குங்கன்னாங்க. பிள்ளைங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. என்ன பாவான்னு கேட்டாங்க. வாங்க சொல்லிட்டாங்களே, பள்ளிக்கு போயிடுவோம். நிற்க முடியலையே, உட்கார முடியலையே, கைகாலெலாம் ஒரு மாதிரியா பதட்டமா இருக்குதா வாப்பா சொன்ன போது, இல்லப்பா அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்துச்சு, இனி எனக்கு முடியாட்டாலும் பரவாயில்லை, நீங்க தூக்கி கொண்டு போய் பள்ளிவாசல்ல படுக்க வச்சிருங்க, அங்க நான் படுத்துக்கிட்டே தொழுதுகிறேன். நாங்கள் கடமைகள் மீது அவர்களுக்கு இருந்த அந்த கவனம் எங்கே கிடைத்தது? அவர்கள் அன்பு தந்தை அப்துல்லா இப்னு ஜுபைர், அவர்களின் அன்பு தந்தை சையதுனா ஜுபைர், அந்த பாரம்பரியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை மண்டியிட்டு படித்த பாரம்பரியம். நான் உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துகிறேன், நாளை உங்கள் தலைமுறை இந்த மண்ணில் இறைவனின் அன்பையும் மக்களின் அன்பையும் பெற்று வாழ வேண்டும். உங்கள் பிள்ளை இந்த மண்ணில் ஜொலிக்க வேண்டும். உங்கள் பிள்ளை இங்கேயும் ஜெயிக்க வேண்டும், மறுமையிலும் ஜெயிக்கணும். நம்ம ஜெயிக்கணும். நமக்கு என்னென்று வாழ்ந்து விட்டால், கடமையில் கவனம் இல்லாமல் போய்விட்டால், நாளைக்கு பிள்ளைங்க மேல வருத்தப்படுவதில் என்ன லாபம்? தூக்கிட்டு போயிட்டாங்க பள்ளிவாசலுக்கு. தூக்கி கொண்டு போய் இமாம் தக்பீர் கட்டும் போது உட்கார வச்சாங்க.
தக்பீர் கட்டி உட்கார்ந்துட்டாங்க. மக்ரிபு தொழுகை. வரலாறு ரொம்ப தெளிவானது. சையதுனா ஆமிர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு பேரர். ஜுபைர் யார்? நபி பெருமானாருடைய குடும்ப நண்பர், மேய்காப்பாளர் ஒரு பக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயை நிக்கா செய்திருக்கிறாங்க. ஆயிஷா நாயகின் சகோதரி அபு ஹஸரத் சையதுனா அஸ்மாவை ஜுபைர் நிக்கா செய்திருக்கிறாங்க. ரெண்டு பேர் யாரு? அபூபக்கர் சித்தியக்கினுடைய பிள்ளைகள். இன்னொரு பக்கம் இவர் அபூபக்கர் சித்தியக்கின் பேரரும் கூட. அந்த பாரம்பரியம் எவ்வளவு அழகோ அதை அல்லாஹ் சங்கிலி தொடராக அடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு வருகிறான். நான் ஒரு நேரம் என்னன்னு கேட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு பின்னால் அதிர்த்து பேசணும், நானும் தொடர்ந்து விடைபெறணும். எனக்கு தரப்பட்ட நேரத்தில் ஒரு நிமிடத்தை கூட்டாமலும் குறைக்காமலும் நிறைவுபடுத்துகிறேன். சங்கையானவர்களே, மகரிபில் போய் உட்கார்ந்தாங்க, தக்பீர் கட்டினாங்க, கைகாலெல்லாம் பதட்டத்தோடு உட்கார்ந்து தொழுதாங்க. நிம்மதியா. எப்போதும் சோதனையோ வியாதியோ சங்கடமோ வந்தாலும் இறைவனுக்கு முன்னால் போய் நீங்கள் அமர்ந்தால் நீங்கள் ஏக நிம்மதி பெறுகிறீர்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. சுகமில்லைன்னு வீட்டில் படுத்தா நிம்மதி குறையும். சுகமில்லாவிட்டாலும் நேரத்தில் இறைவனின் கடமையை நிறைவேற்ற வந்தால் அங்கே சுகமும் கிடைக்கும், நிம்மதியும் கிடைக்கும். அவனை மறந்து எங்கே போய் நிம்மதியை தேடுகிறீர்கள்? அவனை வணங்காமல் எப்படி நோய்க்கு நிவாரணத்தை தேடுகிறீர்கள்? நோயை கொடுத்தவன் தானே அதற்கான நிவாரணத்தை தர வேண்டும். நோயை கொடுத்தவன் படைத்த இறைவன் இல்லையா? அவனிடத்தில் நிவாரணத்தை கேட்கணும் கூட தேவையில்லை. அவனுக்கு கட்டுப்படுங்கள், அவன் கடமைகளை காத்து விடுங்கள். உங்க கடமை என்னான்னு அவன் காத்து விடுகிறான், அவன் அதை நிறைவேற்றி விடுகிறான். தக்பீர் கட்டினாங்க, ருக்குக்கு போனாங்க, சுஜூதுக்கு போனாங்க. 2வது ரக்காத்துக்கு இமாம் எழுந்திருக்கிறார், இவங்க சுஜூதிலே இருக்கிறாங்க, எழுந்திருக்கல. அத்தஹியாத்துல உட்காருகிறார் இமாம், இவங்க சுஜூது தான். யாரும் ஒன்றும் என்ன அப்படியே இருக்காங்க, சுஜூதில் இருக்கிறாங்க. இமாம் சலாம் கொடுக்கிறார், அப்போதும் சுஜூதில். ஓடி வந்து பிள்ளைகள் எல்லாம் அவர்களை தூக்கினால் முதல் ரக்காத்தின் சுஜூதிலேயே அவங்க ரூஹு பிரிந்து விட்டார். பள்ளிவாசலிலே சுஜூதிலே அவர்கள் ரூஹு பிரிகிறது. எத்தனை பெரிய நெருக்கமுள்ள இடம்! அக்ரபுமா யகூனுல் அப்து இலல்லாஹு வஹுவ சாஜித். அடியானும் இறைவனும் நெருக்கமாகும் இடம் சுஜூத். அவன் நெருக்கத்திலேயே அவர்களை தன்னோடு நெருக்கமாக்கி கொண்டான். படைத்தவன் இறைவன், எல்லாம் அல்ல அல்லாஹ். வணக்கத்திலே மிகப்பெரிய கவனம். நஃபிலான இபாதத்திலும் ஈடுபாடு இருக்கணும். ஃபர்து இப்படி இன்னைக்கெல்லாம் நிறைய ஃபர்துகளை கவனம் இல்லாமல் ஆக்கி விடுகிறோம். நஃபிலான இபாதத் அதுல ரொம்ப பெரிய ஈடுபாடு. அல்லாமா இப்னு ஹிஷாம் சீரத்து நபவின்னு ஒரு அற்புதமான கிதாப் எழுதுறாங்க. ரொம்ப ஆழமான கிதாப். நூற்றுக்கணக்கான சஹாபாக்களின் வாழ்க்கையை சித்தரிப்பார்கள். வல்லல் நபியினுடைய அருமையான வாழ்க்கையை ரொம்ப அழகாகவே தொகுப்பார்கள் அல்லாமா இப்னு ஹிஷாம். அதில் ஒரு செய்தி எழுதுவார். லாத்து ரிகா என்ற ஒரு போர்க்களத்தை நோக்கி பூமா நபிகள் புறப்பட்ட போது இரவு நேரம் வெளியில தங்குறாங்க. ராத்திரி தோழர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு தேவை. ஏன்னா எங்கோ முகவரி இல்லாத ஊர்ல போய் காட்டுல போய் தங்குறோம், எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது என்பதற்கு பாதுகாப்புக்கு யார் என்று கேட்கிறார்கள். ஒரு அன்சாரி தோழர் எழுந்திருத்து நான் என்றார். இன்னும் மீண்டும் பாதுகாப்புக்கு யார் என்று கேட்டபோது முஹாஜிர் தோழர் ஒருவர் இருந்துச்சு நான் என்றார். மீண்டும் பெருமானார் யார் என்றார்கள். இந்த 2 பேருமே நாங்க தான். நாங்க 3வது கேட்கிறாங்க, 2 பேருமே நாங்க. போங்கப்பா, ராத்திரி கொஞ்சம் நின்று பாதுகாத்துக்கங்க, காலையில சுபுல நம்ம பயணமாகணும்னாங்க. போனவொன்னு 2 பேரும் பேசிக்கிட்ட பேச்சு. 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. யாரு பாதுகாக்கிறது? பெருமானாரை பாதுகாக்க 2 பேருமே ஒரே நேரத்தில் நிற்க வேண்டாம். முதல்ல ஒரு ஆள் நிற்போம், 2வது ஒரு ஆள் நிற்போம். முதல்ல ஒருத்தர் தூங்கட்டும், ஒரு ஆள் நிற்போம். அவர் கொஞ்ச நேரம் நின்ன பின்னால இவர் தூங்கட்டும், அவர் நிக்கட்டும்னாங்க. சரிப்பா. உடனே முஹாஜிர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு தோழர் முஹாஜரை பார்த்து அன்சாரி சொன்னார், நீங்க தூங்குங்க. சஹாபாக்களுடைய உயர்ந்த தன்மை, தன்னை விட மற்றவங்களை தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை, தன்னை விட மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வாழ்க்கை. நீங்கள் தூங்குங்கள், நான் நிற்கிறேன். கொஞ்ச நேரம் நான் நின்று இறைவனுக்கு முன்னால் தக்பீர் கட்டிக்கிறேன். ராத்திரி நேரம் இரவு வணக்கம் இறைவனுக்கு பிடித்தம் என்றார். இரவு வணக்கம் இறைவனுக்கு பிடித்தம். நான் நஃபிலை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவது. அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, நாங்கள் இறைவனை நெருங்கியதெல்லாம் இறைவனுக்கு முன்னால் கடமைகளுக்கு மேலால் உபரியான வணக்கங்களாலேயே நெருங்கினோம். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி சொல்கிறார், ஆன்மீக உலகத்தின் பேரரசர். இன்னமா யத்தகர்ரபல் முத்தகர்ரிபூன இலல்லாஹ்
பின் நவாஃபில், அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்ற சாலிஹீன்களும் வலிமார்களும் மிகச்சிறந்த புனிதர்களும் உபரியான வணக்கங்கள் நஃபிலான வணக்கங்களால் அவர் நெருக்கத்தை பெற்று இருக்கிறார்கள் என்பார். அவர் தூங்க சொல்லிட்டார். அன்சாரி தோழர் எழுந்திருச்சு நின்றார், தக்பீர் கட்டி நிற்கிறார். ரொம்ப நேரம் அழகாக ஓதுகிறார். அங்கிருந்து அம்பு வந்துச்சு. எதிரி ஒருத்தர் ரசூல் பாதுகாப்புக்கு போடுறாங்கன்னா சும்மா இல்லை, அவர்களுக்கு தூர பார்வை உண்டு. பெருமானாருக்கு ராஜதந்திரமுடையவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர நோக்கு பார்வைக்கு சொந்தக்காரர். சொன்னாங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கிற அந்த எதிரி அம்பு இடுகிறார். அந்த அம்பு நெஞ்சில குத்து பீச்சு போட்டுன்னு தொழுதுட்டு இருக்கிறார். எதிரி ஓடி போயிட்டார். திரும்ப பார்க்கிறார், ஆள் நிற்கிது. இப்போ வேற ஆள் நிறைய பேர் இருப்பாங்களோ, ரெண்டாவது தூக்கி போட்டார். ரெண்டாவது அம்பு அதையும் தூக்கி வீசிட்டார். மூணாவது பார்க்கிறார், இவர் நின்று கொண்டு இருக்கிறார். மூணாவது அம்பு போற போது அது இருக்கல அப்படின்னு தொழுதார். கொஞ்ச நேரத்தில் தொழுகை முடிச்சுட்டு, இது இவ்வளவு நேரம் எவ்வளவு ஆயிருக்குது, கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள். பக்கத்தில் தூங்கி கொண்டிருந்த முஹாஜிரை எழுப்பி, இந்த அம்பை எடுத்திருப்பா, இனி நான் நிற்கிறதுக்கு பயப்படுறேன். என்ன பயப்படுறேன்? எனக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்து உன்னை எழுப்பலைன்னா நபியினுடைய பாதுகாப்பு, நூற்றுக்கணக்கான மக்களுக்கு பாதுகாப்பு பணியில் நம்ம நிற்கிறோம். நீனும் தூங்கிட்டு இருப்ப, நானும் மௌத்தா போயிடுவேன். அப்போ அவங்க பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், அந்த அமானிதம் நிறைவேற்றப்படாமல் போயிடுமோ? உயிர் பிரியும் போது கூட தனக்கு கொடுத்த பாக்கியமான அமானிதத்தை, அந்த ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றணும் என்பதற்காக நான் இப்போது தொழுகை முடித்தேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போதும் சொல்கிறேன், ஆண்டவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், தொழுகையை முடிச்சிட்டு நான் வர்றதுக்கு மனசு வரவில்லை. தொழுகையில் நின்னே மௌத்தாகணும்னு நினைச்சேன். நான் மௌத்தானா நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க. பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த பாரம்பரியத்தை பாதுகாக்காமல் விட்டுவிட்ட குற்றமாகி விடுமோ என்றுதான் தொழுகையை முடித்து உங்களை எழுப்புகிறேன். அவர் சொன்னார், என்ன வேலை செய்துட்டீங்க, கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க எழுந்திரிச்சு வந்திருக்கலாமே. இல்ல பரவாயில்லை, தொழுகையிலிருந்து இன்பம் என்னை வரவிடல, எடுங்கள். அம்பை எடுத்தார், ரத்தம் தண்ணி போல் பாய்ந்தது. கீழே விழுகிறார், மரணித்து போகிறார். அவர் எழுந்திருத்து நின்றார். பாதுகாப்பு பணி தொடருகிறது. வரலாறு நீளும். 2 பேரும் மகத்தான மனிதர்கள். சையதுனா உபாதத் இப்னு பிஷ்ர் ஷஹீதாகி இருக்கிறார். யார் அவர்? அன்சாரி. அந்த அன்சாரி தோழர் யார்? உபாதத் இப்னு பிஷ்ர். மக்கா தோழர் முஹாஜிரை தூங்க வைத்தார். யார் அவர்? சையதுனா யாசிரின் அன்பு மகனார். சையதுனா யாசிரின் அன்பு மகனார் இப்னு யாசிர். நல்ல ஞாபகம் வையுங்கள். இபாதத்தின் நஃபில் வணக்கங்கள் அவர்களுக்கு துன்பங்களை தாண்டி, சோதனைகளை தாண்டி, கஷ்டங்களை தாண்டி மேலே விழுந்த அம்பின் வழி கூட அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம், அல்லாஹ்வின் நெருக்கத்தை அவ்வளவு தூரம் எடுத்துக்கொண்டவர்கள். அப்போ முதல் அடிப்படை, அவன் கடமைகளில் கவனம் ரொம்ப தேவை. நஃபில் வணக்கங்களிலும் கூடுதல் இருக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு பரதோடு முடிச்சுக்கிறோம். லொகர் நாளோடு முடிச்சிடுறது. முன் சுண்ணத்தும் இல்லை, பின் சுண்ணத்தும் இல்லை. முன் சுண்ணத்தும் பின் சுண்ணத்தும். அந்த நஃபிலான வணக்கங்களுக்கு பின்னால் இறைவனின் நெருக்கத்தை கூடுதலாக பெறுகிறோம். நல்ல ஞாபகம் வையுங்கள். கடமைகளை மாத்திரம் முடித்துவிட்டு விடைபெறுகிறவர்களே, இனி நிறுத்துங்கள். 5 வேளைக்கும் நஃபில் இருக்கிறது. சுபுவுக்கு நஃபில் உண்டு, சுன்னத்துண்டு. தொகருக்கு சுன்னத்துண்டு, அசருக்கு உண்டு, மக்ரிபுக்கு உண்டு, இஷாவுக்கு உண்டு. அந்த சுன்னத்துகள் நீங்கள் நிறைவேற்றுகிற போது ஃபரதில் ஏற்பட்ட குறையும் சரி செய்யப்படும். அதற்கு மேலால் அல்லாஹ்வின் நெருக்கமும் கிடைக்கும். இமாம் கஸ்ஸாலி எழுதின ஒரு செய்தியை நான் ரொம்ப வியந்து போனேன். பிரயாணங்களில் 4 ரக்காத்தை 2 ரக்காத்தாக மாற்றுவதற்கு அனுமதி உண்டு. 4 ரக்காத்தை 2 மாற்றலாம். ஆனாலும் அந்த பிரயாணத்திலும் நஃபில் தொழுகையை நான் விடுவதை விரும்பவில்லை என்று எழுதினார். லொஹர் 4 2 ஆக்கி இருக்கிறோம். அப்போதும் லொஹரின் முன்பின் சுன்னத்தை நான் நிறைவேற்றுவேன் என்றார் இமாம் கஸ்ஸாலி. ஏன் என்று கேட்டபோது, நான் தொழுத அந்த 2 ரக்காத்தில் உள்ள குறை ஏதேனும் இருந்தால் அதை சரி செய்வதற்கு இந்த சுன்னத்து தான் இங்கே பலமாகிறது. அதற்கு மேலால் அல்லாஹ்வும் ரசூலும் சுன்னத்து தொழுகையில் எனக்கு கிடைத்தார்கள் என்றார். இறைவனை நான் அடையும் இடம் அது. 2வது அம்சத்துக்கு நான் வருகிறேன். எல்லா நிலைகளிலும் இஸ்திக்பார் அதிகமாக செய்யணும். இஸ்திக்பார்னா என்ன?
மனுஷனா பிறந்துட்டா தவறு நடந்துகிட்டே இருக்கும். எங்காவது ஒரு ஓட்டை விழும், எங்காவது ஒரு பாவம் நடக்கும், ஏதாவது கற்பனையில கூட பாவத்தை செய்திருவோம், சிந்தனையில செய்து விடுகிறோம், ஏதாவது மனிதர்களுக்கோ மற்றவர்களுக்கோ நம்மால் ஒரு சின்ன குறை நடக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் அல்லதீ லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் ஃபாதூபு இலை. இதுக்கு பேர் இஸ்திக்ஃபார். இவ்வளவு முடியலையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம், அல்லாஹுவே நான் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை படைத்தவனிடத்தில் நான் மன்னிப்பு கேட்காமலா வாழ்வது? எத்தனை தவறுகள், அவன் சொன்ன கடமைகளில் எத்தனை குறைகள். தொழுகையிலும் குறை இருக்கிறது. அவனை நினைவு கூறுகிறேன், அதிலும் குறை இருக்கிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்கிற போதெல்லாம் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் நெருக்கம் ஏற்படும் என்றார்கள். இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்னதுல ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறாங்க. இமாம் அஹ்மது முஸ்னதுல மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கிறத தனக்கு வாழ்க்கையில் ரொம்பவே அவசியமாக்கி கொண்டாரோ, எப்பவும் நிறைய வழிமார்களை நான் பார்த்துருக்கேன், எந்த நிலையில உட்கார்ந்து எஞ்சா கூட அஸ்தக்ஃபிருல்லாஹ்பாங்க, தூங்கி எஞ்சா அஸ்தக்ஃபிருல்லாஹ், சாப்பிட்டு முடிஞ்சா அஸ்தக்ஃபிருல்லாஹ். அவங்க சீடர்கள் கேட்டாங்க, இங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ற இடம் இல்லையே, எங்களை மன்னிச்சிரின்னு சொல்றீங்களே, எல்லாவற்றுக்கும் மேலால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு தொழுது முடிச்சவன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்ன சூஃபிகளும் ஞானிகளும், ஏன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் தொழுகை தான் முடிச்சிருக்கீங்க, அதுக்கு எதுக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ்? பாவமா செய்தோம்? இல்லை, செய்த வணக்கத்திலும் சில தவறுகள் நடந்திருக்கலாம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொன்ன பெருமக்கள். பெருமானார் பெட்ரூம் பாத்ரூம்ல இருந்து வெளியில வரும்போது ஒஃபரானக்கல்லாஹும்மான்னு சொல்றாங்க, ரப்பே உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் என்கிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தீகின் மக்ரஜா. 3 பாக்கியத்தை சொல்றாங்க. ஆரம்பத்தில் சொன்னவங்க ஹஸரத் தான். உங்களை பற்றி நம்ம கல்லூரி நண்பராக சமூகத்தின் அறப்பணிகளை அல்லாஹ்வுடைய ஹயாத்தில் சுகத்தில் பரக்கத் செய்வானாக. ஒரு இளம் நிலை, அழகான சமூகத்தை வார்த்தெடுப்பதில், நாளைய தலைமுறைகளை எல்லா வகையிலும் பாதுகாப்பான சூழலில் கொண்டு வருவதில் தனக்கே உரிய மிகப்பெரிய ஆற்றலை அல்லாஹ் ஒரு நல்ல பணியில் ஈடுபடுத்தி இருக்கிறான். அல்லாஹ் அவர்களுடைய எல்லா நிலைகளுக்கும் துணை நிற்பானாக. சங்கை மிக்கவர்களே, இறைவனுடைய நெருக்கத்தை விட்டுவிட்டு நான் எந்த இடத்திலும் நான் ஜெயிக்க முடியாது. ஒரு இடத்துல நான் கால் பதிக்கிறேன் என்றால் அவன் பாதுகாப்பை கொண்டு மாத்திரம்தான் அங்கே நான் வெற்றி பெற முடிகிறது. சாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் அவனோடு உனக்கு ஒரு நெருக்கம் கிடைப்பதற்கு இஸ்திக்ஃபாரை கூட்டுங்கிறாங்க. எப்பவும் அஸ்தக்ஃபிருல்லாஹ், உட்கார்ந்தா அஸ்தக்ஃபிருல்லாஹ், எழுந்திருச்சா அஸ்தக்ஃபிருல்லாஹ், படுத்து எழுந்திருக்கிற போது சொன்னவர்கள் இஸ்திக்ஃபார் எந்த காலத்தில் யார் எப்படி சொன்னார்கள் என்ற ஒரு பாடத்தை எழுதுகிறார்கள். இதுல பெருமானார் 3 பாக்கியத்தை சொல்றாங்க. மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தீகின் மக்ரஜா. அஸ்தக்ஃபிருல்லாஹ்வை காலம் பூரா தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கி கொண்டவர்கள். கேட்கிறதோடு நிறுத்தக்கூடாது. நாளைய நமது வாழ்க்கை அவன் நெருக்கத்தோடு இருந்தால் இந்த மண்ணிலும் நாம் மிளிர்கிறோம், ஜொலிக்கிறோம், ஜெயிக்கிறோம். நாளை மறுமையிலும் நாம் மிளிர்கிறோம், ஜெயிக்கிறோம். ஞாபகம் வையுங்கள், இஸ்திக்ஃபாரை அதிகமாக்கணும். யார் வாழ்க்கையாகவே கொண்டு வந்தாங்களோ அந்த வார்த்தையை சொல்லிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமாக சொல்லி பழகும் போது அல்லாஹ் வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா நெருக்கடியிலிருந்தும் அவரை பாதுகாத்து விடுகிறான். யஅலல்லாஹு லகு மின் குல்லி தீகின் மக்ரஜா. எங்கெல்லாம் அவர் நெருக்கடியில் சிக்குவாரோ, சமூக ரீதியாக, நாடு ரீதியாக, வீட்டு ரீதியாக, பொருளாதார வழியாக அவர் சிக்கிக்கொள்ளும் இடமெல்லாம் அந்த சிக்கலை விட்டும் அல்லாஹ் வெளியாக்குகிறான். சிறைபிடிக்கப்பட்டார் ஒரு வாலிபர். அவர் குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும் என்பதற்கு போராடி தீர்ப்பு எப்படி, அவர் செய்த குற்றத்துக்கு 10 வருஷம் ஜெயிலுன்னு அறிவிச்சிட்டார். 10 வருஷம் ஜெயிலுக்கு சொந்தமாய் உள்ள இருக்கிறார். அவர் ஒரு நாள் சோகத்தில் தன் சிறை கைதிகள் பல பேரில் ஒருவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து சோகமா இருந்தார். அவர் கேட்டார், என்னப்பா சோகமா இருக்கேன்ட்டு. இவர் சொன்னார், இல்லை எனக்கு 10 வருஷம் தண்டனை தீர்ப்பாயிட்டு. அவர் உடனே சொன்னாராம், உனக்கு தெரியுமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு வழி சொல்லியிருக்காங்கப்பா. இந்த தண்டனை உனக்கு லேசாகணும், இந்த நெருக்கடியிலிருந்து நீ நீக்கப்படணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமாக ஓது, உனக்கு விடுதலை கிடைச்சிருன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த ஹதீஸை சொல்லி காட்டுகிறார். அங்கே ஹதீஸை சொல்லும் இடத்தில்
ஒரு சூஃபியும் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வேறு காரணங்களால் ஷரியத்தின் ரீதியாக அவர் சிறைபிடிக்கப்பட்டார். அந்த சூஃபி சொல்கிறார், நீ அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமா ஓது சொல்லிட்டு அந்த ஹதீஸை சொல்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லீக்கின் மக்ரஜா. எல்லா நெருக்கடியில இருந்து அல்லாஹ் உன்னை விடுவிச்சிருவான். அதனால நீ கொஞ்சம் அதிகமா இஸ்திக்ஃபாரை ஓதுன்னு சொன்னார். அவர் உடனே அது பெரிய பாக்கியமா எடுத்துக்கொண்டார். நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. அவர் ஓத ஆரம்பித்தார், படுத்தால் அதுதான் ஓதுவார், எழுந்திருச்சார் ஓதுவார். சிறையில் அவர் நாவு அசைந்து கொண்டே இருந்தது. மா மவா மின்ஹு சலாசத்து ஐயாம், 3 நாள் கூட கடந்து போகவில்லை. அவருக்கு மீண்டும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவர் குற்றம் முழுமையாக நிரூபிக்கப்படாததால் அவருக்கு விடுதலை என்று அறிவிக்கப்பட்டது. 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டவருக்கு குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று மீண்டும் அரசாங்கம் தீர்ப்பு வழங்குகிறது. அவர் நிரபராதி என்று அவர் சிறையில் இருந்து விடுதலையாகிறார். அவர் சொன்னார், என் பெருமானின் அந்த வார்த்தை, நான் இஸ்திக்ஃபாருக்கு சொந்தமானேன், இறைவன் என்னை விடுவித்தான். இங்கே காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு பெருமக்கள் எழுதுவார்கள், இஸ்திக்ஃபாரை நீ செய்ய செய்ய உனக்கும் அல்லாஹ்வுக்கும் நெருக்கமாயிடும். அந்த நெருக்கத்தின் பலன் என்ன தெரியுமா? உன்னை எந்த சோதனையும் அவன் நீண்ட காலம் சிக்க வைக்க மாட்டான். அந்த நெருக்கம்தான் ஒரு மிகச்சிறந்த விடுதலையை வழங்குகிறது. ஜஅலல்லாஹு லிக்குல்லி மின் குல்லி லீக்கின் மக்ரஜா. அடுத்து சொன்னாங்க, வயஜஅலஹு ஃபரஜன் மின் குல்லி ஹம்மின். எல்லா கவலையில் இருந்தும் அல்லாஹ் அவரை சந்தோஷமாக்கி விடுவான். வாழ்க்கையில கவலை இல்லாத மனிதர்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு எல்லா விஷயத்திலும் கவலை. வீட்டை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, மனைவியை நினைத்து, சில பேருக்கு நோயே இல்லை, நோயை நினைச்சு கவலை. அப்படி ஆயிடுவோமோ, இப்படி ஆயிடுவோமோ, ஏதாவது முடக்கம் ஆயிடுவோமோ, சுகர் பாதிச்சிருமோ, பிரஷர் பாதிச்சிருமோ. நான் சொல்வது, வராததை நினைத்து கவலைப்படுவதை விட வந்ததை நினைத்து கூட கவலைப்படாத நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு கவலை? என்னை அழிக்கிற சக்தி எந்த நோய்க்கும் கிடையாது, எந்த நோய்க்கும் கிடையாது. நல்ல ஞாபகம் வையுங்கள். மௌத்துக்கு காரணம் ஏதாவது சொல்வோமே தவிர, நேரம் வரும்போது நோயே இல்லாமலும் மரணம் வருகிறது. பிரஷரே இல்லை, சுகரே இல்லை, கொலஸ்ட்ராலே இல்லை, எல்லாமே கட்டுப்பாடு. அவர் வாக்கிங் கரெக்டா போறார், ஆனா ராத்திரி படுத்தார், காலையில விழிக்கல. மரணத்திற்கு என்ன காரணம் சொல்வது? அட்டாக்கா? இல்ல, சைலண்ட் அட்டாக். சிலது நமக்கு புரியாது. இறைவனின் முடிவு. நான் சொல்ல வருவதெல்லாம், நீங்கள் இஸ்திக்ஃபாரை கூட்டுகிற போது அஸ்தக்ஃபிருல்லாஹை பழக்கமாக்குங்கள். தாய்மார்களுக்கும் சொல்லுகிறேன், இறைவனின் பேரன்பு கிடைக்கும். அவன் அன்பும் நெருக்கமும் கிடைத்தால் எந்த முடிவும் நமக்கு ஹைராகும். இதையெல்லாம் விட மேலாக நெருக்கடியிலிருந்து விடுதலை, கவலையிலிருந்து சந்தோஷம். 3வது ஒரு செய்தி ரசூல் சொன்னாங்க. இது சாதாரண ஹதீஸ் அல்ல. இமாம் அஹ்மது தன் முஸ்னதுல பதிவு செய்கிறார். 3வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஓ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அவர் கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டார். கையில் ஒன்றுமே இல்லையே, ரிசுக்கு இல்லையே, நாளைக்கு பிள்ளைக்கு கஷ்டமாயிடுமே, வறுமைக்கு ஆளாயிடுவோமே, நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் என்ன நினைச்சிட்டு இருப்பார். அவர் நினைத்து பாராத விதத்தில் அவருடைய ரிசுக்கின் வாசலை அல்லாஹ்வே திறந்து வைப்பான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நினைத்தே பார்க்க முடியாத இடத்தில் நமது இரண வாசல் திறக்கப்படும். ரிசுக்கு என்பதும் மரணமும் இரணமும் ஒரு வழி பாதை. மரணமும் இரணமும் ஒரு வழி பாதை. எனக்கு வரும் ரிசுக்கை யாராலும் தட்ட முடியாது, தடுக்க முடியாது. எனக்கு வரும் மரணத்தை யாராலும் நிறுத்த முடியாது சொன்னவர்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு அருமையான வாழ்க்கை இது. ரசித்து வாழ வேண்டும். எப்போதுமே கவலைப்பட்டே வாழ்ந்து வாழ்க்கையின் ரகசியத்தை, சுகத்தை வீணாக்கி விடாதீர்கள். இங்கே கவலையும் டேஞ்சர், பயமும் டேஞ்சர். பயமும் கவலையும் இல்லையா, நீ இறைவனின் அன்பன் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. எனவே பயம் இல்லாது, அச்சம் இல்லாது, கவலை இல்லாது, மங்களமும் மகிழ்ச்சியும் என்றும் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அவன் கடமைகளில் கவனம் செலுத்துவோம். கடமைகளை தாண்டி உபரி வணக்கங்கள் என்று உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகவரிப்படுத்தி கொடுத்த அத்தனையிலும் நமது ஈடுபாடு இருக்க வேண்டும். நிறைவாக சொல்லி முடிப்பேன். மக்கள் மீது
குணத்தோடும் அன்போடும், இன்னொரு பக்கம் உபகாரத்தோடும் நடங்கள், அங்கே உங்கள் ரப்பே கிடைப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழும் மனிதர்கள் யாராவது துன்பப்பட்ட எனக்கு என்னன்னு உட்காரக்கூடாது, அவங்க துன்பத்தில் துணை நில்லுங்கள், தோள் கொடுங்கள். தேவை உடையவர்களின் தேவையை அறிந்து பூர்த்தி செய்யுங்கள். ஹைருன் நாசி மையன்ப உன்னாஸ், மனிதர்களில் மிகச்சிறந்த மனிதர்கள் யாரு தெரியுமா? தேவை உடையவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்பவர்கள், மக்களிலெல்லாம் சிறந்தவர்கள். என்னால் எத்தனை ஆயிரம் மக்களுக்கு நான் துயர் துடைக்க முடிந்தது என்று நீங்கள் யோசிக்க சொல்கிறேன். அது வெளியில் தெரிய வேண்டாம், உங்களுக்குள் ரகசியமாகட்டும். ஆனால் நீங்கள் 1000 கண்ணீர்களை துடைத்திருக்க வேண்டும். இறைவனை அடைவதற்கு இதைவிட வேறு ஒரு பெரிய வழியை நான் சொல்ல முடியாது. நாளை மறுமையில் ஒருவன் தன் தர்பாருக்கு வந்தான். அல்லாஹ் கேட்டான், நீ எனக்காக என்ன செய்தாய்? ரப்பே, உனக்காக வாழ்ந்தேன், உன்னை தேடி அலைந்தேன் என்பான். என்னப்பா பொய் சொல்கிறாய்? உங்க வீட்டு வாசலில் வந்து நான் நின்றேன், உன் வீட்டு வாசலில் வந்து நான் நின்றேன், என்னை நீ கண்டுகொள்ளவில்லை என்பான். ரப்பே, உன்னை தேடி என் காலமெல்லாம் செலவழித்தேனே, நீ எப்போது என் வீட்டு வாசலில் வந்தாய்? அந்த ரப்புல் ஆலமீன், நீ உலகத்தை படைத்து ரட்சிப்பவன் இல்லையா? என் வீட்டு வாசலில் நீ நிற்க வேண்டிய தேவை. ஆம், அன்றொரு நாள் உன் வீட்டு வாசலில் பசிக்கிறது என்று என் அடியான் ஒருவன் தன் தேவையை சொன்னபோது நீ அவனை கண்டுகொள்ளவில்லை, அவனுக்கு பசியாத்தவும் இல்லை, அவன் பசியாரச் செய்ய நீ முன்வரவில்லை. அன்றைக்கு அதை நீ செய்திருந்தால், அவன் பசியை தனித்திருந்தால் அங்கே நான் கிடைத்திருப்பேன் என்றான் ஏக இறைவன். என் ரப்பு கிடைப்பதற்கு நான் பள்ளிவாசலை மாத்திரம் உங்களுக்கு அடையாளம் காட்டவில்லை, பல்கலைக்கழகத்தை மாத்திரம் அடையாளம் காட்டவில்லை. தாயின் காலடியிலும் ரப்பு கிடைக்கிறான், உன் மனைவியின் திருப்தியிலும் ரப்பு கிடைக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலால் உன்னை சார்ந்திருக்கிற மக்களின் இதய துடிப்பில் சந்தோஷத்தை நீ கொடுப்பாயா? அங்கே அல்லாவின் பேரன்பும் பெரும் நெருக்கமும் உங்களை நோக்கி வரும் என்றார்கள் உண்மை பேசிய உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் அல்லாஹ் அற்புதமான இந்த வாழ்க்கையை அழகாகவே ஆக்கி வாழச் செய்வானாக, கருணை உள்ளத்தோடு வாழச் செய்வானாக. 1000 இதயங்களில் சந்தோஷங்களை கொடுக்கும் இடத்தை நாம் பெறச் செய்வானாக. என் இலக்கெல்லாம் இறைவன் கிடைக்க வேண்டும், அவன் அன்பு கிடைக்க வேண்டும், அவன் நெருக்கம் கிடைக்க வேண்டும். அது கிடைக்கிற வழிகளில் என் குடும்பமும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். காட்டுக்கு போவதற்கு காரூன் நபி வழிகாட்டவில்லை. என் மனைவியின் சந்தோஷத்தில் நான் பங்கு கொடுக்கிற போது அங்கே என் ரப்பையே நான் பார்க்க முடியும் என்று போதித்தவர்கள் பூமான் நபிகள். எனவே உங்கள் வீட்டில் அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறுங்கள், நாட்டில் பெறுங்கள். உங்கள் சொந்த வாழ்க்கையில் நேர்மையாக நடந்து 1000 சாலிஹீங்களை மதித்து வாழ்ந்து அல்லாஹுவின் பேரன்பை பெறுங்கள். பெருமையில்லாத வாழ்க்கைக்கு தயாராகுங்கள், பொறாமையில்லாத வாழ்க்கையை நோக்கி பயணமாகுங்கள். யாருக்கும் கனவில் கூட தீங்கு செய்ய நினைத்து விடாதீர்கள். அங்கே எல்லாம் அல்லாஹுவின் பெரும் நெருக்கம் கிடைக்கும் என்று சோபனம் சொல்லி என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நம்மையும் நமது மனைவி மக்கள் குடும்பத்தார்களையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் எஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுகிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா
அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.